பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை பாதுகாத்தல், நிலைமை மோசமாவதை தடுத்தல், குணமடைய வகை செய்தல் என்பதை நோக்கமாக கொண்ட முதலுதவியின் வரலாறு என்ன என்பது குறித்து கொஞ்சம் பார்க்கலாமா? முதலுதவியின் பழக்கம் முதலில் 11ஆம் நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதன் பழக்கம் இடைக்காலங்களில் கைவிடப்பட்டது. பின்னர் 1859இல் ஜீன் ஹென்றி டுனட் சல்ஃபீரினோ போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய கிராமவாசிகளை திரட்டினார். அவர்கள் போர்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவியையும் செய்தனர். 4 ஆண்டுகளுக்கு பின்னர் 4 நாடுகள் ஜெனீவாவில் சந்தித்து போரால் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு உதவும் நோக்கில் ஒரு சங்கத்தை உருவாக்கின. அதுவே பின்னாளில் செஞ்சிலுவை சங்கமாக வளர்ந்தது. முதலுதவியை கற்பிப்பதற்கென புனித ஜான் அவசர ஊர்தி 1877இல் தொடங்கப்பட்டது. அதோடு நிறைய சங்கங்கள் இணைந்தன. இதுபோன்ற செயல்களால் முதலுதவி எனும் சொல் 1878இல் முதலில் வழங்கப்பெற்றது. அன்றைய காலங்களில் பல தொடர்வண்டி மையங்களிலும் சுரங்கங்களிலும் அவசர ஊர்தி சேவைகள் முதல் சிகிச்சை என்ற பெயரிலும் தேசிய சேவை என்ற பெயரிலும் செய்யப்பட்டன. 1878இல் அறுவை சிகிச்சை நிபுணர் பீட்டர் செஃபர்ட் பொதுமக்களுக்கு முதலுதவி திறன்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிக்கொண்டு வந்தார். டாக்டர் கோல்மனுடன் இணைந்து செஃபர்ட் அவர் உருவாக்கிய பாடத்திட்டத்தை கொண்டு உள்விச்சில் உள்ள பிரஸ்பைரீடியன் பள்ளியில் பாடம் நடத்தினார். செஃபர்ட் தான் முதலில் காயப்பட்டோருக்கான முதலுதவி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இச்செயலுக்கு பிறகு முதலுதவியின் பயிற்சி வகுப்புகள் வெகுவாக நடத்தப்பட்டன. பின்னர் முதலுதவியின் படிப்படியான வளர்ச்சிகள் போர்களால் உருவாகியுள்ளது எனலாம். இந்த நிலையில் முதலுதவியின் அவசியத்தை சுட்டும் பொருட்டு 2000இல் சர்வதேச செஞ்சிலுவை கூட்டமைப்பு மற்றும் செம்புரை சங்கங்களினால் செப்டம்பர் மாதம் 2ஆம் சனிக்கிழமை உலக முதலுதவி தினமாக அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் நெருக்கடி நிலையில் உயிரை காப்பாற்றுவதன் அவசியத்தை மக்களிடையே ஏற்படுத்துவதன் பொருட்டே இன்று சர்வதேச முதலுதவி தினம் முன்னெடுக்கப்படுகிறது.